நம்ம மாரிசெல்வராஜ் டைரக்ஷன்ல துருவிக்ரம் நடிப்பில் வெளிவந்த பைசனோட நாள் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் நாள் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னா 4,10,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 5,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 40,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 45,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 1,05,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. மொத்தம் வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,10,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ ரெண்டாவது நாள் வசூல் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் ரெண்டாவது நாள் வசூல் எவ்வளோன்னா 4,30,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 6,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 55,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 50,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 51,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. நம்ம ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1,35,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. ரெண்டாவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 6,81,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. இப்போ மூணாவது நாள் வசூல் எவ்வளோன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5,60,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 13,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 70,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 1,07,00,000 கிட்ட கலெக்ஷன் இருக்குது. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வசூல் எவ்வளோனா பைசனோடது 8,10,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 நாள் வசூல் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 கோடி ரூபா கிட்ட கலெக்ஷன் 21,01,00,000 கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. இதுதான் இந்த வீடியோ. யார் யார் பைசன் படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.